வணக்கம். அதான் இப்போ தலைநகர் டெல்லியில புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 200க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது டெல்லி ஜந்தர் மந்தரில் அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கையில பதாகைகள் ஏந்தி தற்பொழுது கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். புதுச்சேரிக்கு இந்த மாநில வழங்கப்பட வேண்டும் என்பது நீண்ட காலமாக அந்த கோரிக்கையாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் மாநில அந்தஸ்து பெற்றால் தான் பல்வேறு சலுகைகள் கிடைக்கப்பெறும், பல்வேறு பலன்கள் கிடைக்கப்பெறும். தற்பொழுது மாநில அந்தஸ்து இல்லாததன் காரணமாக பல்வேறு சலுகைகள் உரிமைகள் கிடைக்கப்பெறாமல் போவதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கையானது நிறைவேற்றப்படாத நிலையில் தற்போது தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் தற்பொழுது புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு சமூக இயக்கங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது டெல்லி ஜந்தர் மந்தரில் அவர்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 10 மணியிலிருந்து 11 மணி வரை அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது மத்திய அரசுக்கு தங்களுடைய கோரிக்கையை தலைநகர் டெல்லியிலிருந்து அவர்கள் பல்வேறு கட்டங்களில் புதுச்சேரியில் இருந்து போராட்டம் நடத்தியிருக்கின்றதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசின் செவிகளில் செல்ல வேண்டும் என்பதற்காக தலைநகர் டெல்லிக்கு போராட்டம் நடத்துவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 16 முறை இது தொடர்பாக சட்டமன்றத்தில் அவர்கள் சார்பில் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரையில் அவர்களுக்கு பூர்த்தியான செய்தி வைக்கப்படவில்லை. 2 அரசுகளையுமே அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போதும் சரி, தற்பொழுது பாஜக மத்திய அரசில் இருக்கும் போதும் சரி, 2 அரசுகளுமே இந்த கோரிக்கையை நிறைவேற்ற தவறிவிட்டன என்று அவர்கள் சார்பில் குற்றம் சமத்தப்பட்டிருக்கின்றது. எனவே புதுச்சேரிக்கு இளைஞர்கள் கொண்ட நலன் கருதி வேலைவாய்ப்பு உறவுகளை உருவாக்க வேண்டும். அதுபோல பல்வேறு நிதி சலுகைகள் மாநில அந்தஸ்து கிடைக்கப்பட்டால் தான் புதுச்சேரிக்கு கிடைக்கும் என்கின்ற நிலையில் தற்பொழுது அவர்கள் சார்பில் தங்களுடைய கோரிக்கையை தீவிரமாக வலியுறுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தரில் அவர்கள் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் கூறியது போல பல்வேறு பதாகைகள் அவர்கள் கையில் ஏந்தியிருக்கின்றார்கள். மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும், கல்வியில் உரிய நிதி கிடைக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் உரிய நிதி சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். அதற்கெல்லாம் மாநில அந்தஸ்து கிடைக்கப்பட்டால் தான் அது நிறைவேறும் என்கின்ற காரணத்தினால் உடனடியாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த கோரிக்கையானது நிறைவேற்றப்படாமல் எந்த அரசிலும் பாஜக அரசிலும் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் தங்களுடைய போராட்டம் மேலும் வலுப்பெறும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு டெல்லி ஜந்தர் மந்தரில் தற்பொழுது அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள்.